இங்க எனக்கு தோன்றதை நான் சொல்லதான் பதில் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் கேர் பண்ணுவேன்னு சொல்றது மட்டும் வருது வாய். மேட்சவா இருக்கிற ஒரு பையன் யாருக்கும் ஒண்ணுமே தோணலையான்னு நான் இருக்கும்போது அவங்கள வச்சு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சுங்க. உண்மையிலேயே இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது பார்வதியை பார்த்து பாவமா தான் இருந்தது. ஏன்னா கண்ணு பயங்கரமா வீங்கி இருக்குங்க. அந்த டாஸ்க்ல வந்து இவங்களுக்கு அடிபட்டிருக்கு போல, அதனால தான் கண்ணு இவ்வளவு வீங்கி இருக்கு போல. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்த்து என்ன சொல்லியிருப்பேன்னா, விஜய் பார்வதி எப்ப பாரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நான் இந்த டாஸ்க்கை மட்டும் மனசுல வச்சு சொல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய டாஸ்க்கை மனசுல வச்சு தான் சொன்னேன். ஏன்னா விஜய் பார்வதி நிறைய சாக்கு போக்கு சொல்றாங்க, அது உண்மைதான். இப்பயும் அதுல நான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிறைய சாக்கு போக்கு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, மத்தவங்க இது வரைக்கும் இவ்வளவு சாக்கு போக்கு சொல்லியிருக்காங்களா? உதாரணத்துக்கு விக்ரம் ஒரு டாஸ்க்ல கனியை தூக்கி எறிவாரு, கொஞ்சம் ஹைட்ல போய் பொத்துன்னு கீழே விழுவாங்க. ஆனா கனி கம்ப்ளைண்டே பண்ணிருக்க மாட்டாங்க. விக்ரம் எதுக்காக அப்படி பண்ணீங்க விக்ரம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா பார்வதி நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் அதை தான் ப்ரோமோ 1ஓட வீடியோல சொல்லியிருந்தேன். பட் இந்த அளவுக்கு காயம் வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கலங்க. இது பாருங்க, கண்ணு எப்படி வீங்கி இருக்கு பாருங்க. பார்க்கவே எனக்கு பாவமா இருந்தது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஓவரா தான் இந்த வாட்டி அடிபட்டிருக்கு போல. இந்த ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவா நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்ப்போங்க. ஆக்சுவலா எல்லாருமே பேசுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்வதியோட கண்ணு ஏற்கனவே வீங்கி இருக்கு. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, எப்பா எனக்கு தோன்றதை நான் பேசிட்டு தான்ப்பா இருப்பேன், பேசாமலாம் என்னால இருக்க முடியாதுன்ற மாதிரி சபரியை பார்த்து சொல்றாங்க. ஏறவரைய சபரி லீடரா மாறிட்டார் போல, அதாவது தலையா மாறிட்டார் போல. டீம் பிரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் போகும்போது தான் இவங்க சபரியை பார்த்து பேசுறாங்க. ஆக்சுவலாக அந்த டாஸ்கில் நிறைய நடந்திருக்க போலங்க. ஏன்னா விஜய் பார்வதி பேசுறத வச்சு அதை புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா டாஸ்கில் மட்டும் இவங்களுக்கு டிஸ்குவாலிஃபைன்னு சொல்ல தெரியுதுல்ல, இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி அடிபட்டதுக்கு அங்கே யாருமே எனக்கு ஆறுதல் சொல்லலை, இங்கே வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா வந்து அங்கே ஒரு பிரச்சனை வரும்போது விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இங்கே வந்து மட்டும் விஜய் பார்வதிக்கு கொஞ்சம் பாசம் காட்டுற மாதிரி பேசியிருக்காங்க போல. உதாரணத்துக்கு வந்து விஜய் பார்வதி இந்த டீம்ல இருக்க வேணாம், இந்த டீம்ல இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க போல. அதனால தான் விஜய் பார்வதி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சபரியுமே கொஞ்சம் கில்ட்டில் தான் இருக்காரு. ஏன்னா சபரி தள்ளி விட்டதுல தான் இந்த காயம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கில்ட்டில் இருக்காரு. சரி விடு பார்வதி, சரி விடு பார்வதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் சமாதானம் பேசுறதுக்கு தான் ட்ரை பண்றாரு. இந்த பிசிக்கல் டாஸ்க்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க. இப்ப சபரி வந்து இவங்களை எப்படியாவது காயப்பத்திரணும்னு தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, கேம்ல கொஞ்சம் ஃபோர்ஸா தள்ளி விட்டுருப்பாரு. ஆனா இப்ப பாருங்களேன், இப்படி தள்ளி விட்டு விஜய் பார்வதிக்கு காயம் பட்டதுனால அவருக்கு ஒரு கில்ட் இருக்கும். ஐயோ இப்படி ஆயிருச்சுன்ட்டு கண்டிப்பா அந்த கில்ட் இருக்க தான் செய்யும், யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ கில்ட் இருக்க தான் செய்யும். ஸோ சபரியும் வந்து சரி விடு பார்வதி, சரி விடு பார்வதின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. பார்வதியோட ஆதங்கம் என்னன்னா, இன்னமும் இவங்க குரூப்பாக தான் இருக்காங்க. அதாவது சபரி ஜெயிக்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறாங்களே தவிர நம்ம ஜெயிக்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. எல்லாருமே அவனை தான் சீர் அப் பண்ணுறாங்க, நம்மளை சீர் அப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு. அதுதான் இந்த இடத்துல வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்து கானா வினோத்துக்கிட்டையும் கமருதீன் கிட்டையும் வெளியே வச்சு பேசிட்டு இருக்காங்க. வெளியே வச்சு இவங்க பேசும்போது இருட்டவே செஞ்சிருச்சு. ஸோ ஒரு மதியானத்துக்கு மேலே தான் அந்த டாஸ்க் லைவ்ல வரும் போல. ஒரு 3 மணிக்கிட்ட தான் அந்த டாஸ்க் வரும்னு நினைக்கிறேங்க. நைட்டு நேரம் உட்காந்து கமருதீன் கிட்ட கானா வினோத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் ஆளு பார்க்க மேட்சோவா இருக்கான், அவன் எவ்வளோ பல்கா இருக்கான், அவன் வந்து இப்படி தள்ளுறது எப்படி ஃபேரா இருக்கும், அது எல்லாருமே அங்கே கேட்கவே இல்லை. அதாவது அவன் தள்ளும் போது கேட்காம அமைதியாக இருந்துட்டு இப்போ எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசினா எனக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. கானா வினோத்துமே இந்த விஷயத்தை ஏத்துக்கிறாரு. கானா வினோத் என்னன்னா, நீ கூட கேட்கல, நீ கூட முன்னாடி வந்து கேட்கலையடா அப்படின்ற மாதிரி கமருதீனை பார்த்து சொல்றாரு. அதாவது நீ இருந்து கூட உன்னால எதுவுமே பண்ண முடியலையேன்ற மாதிரி கமருதீனை பார்த்து சொல்றாரு. இந்த மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல. அந்த டிஸ்கஷனை கொஞ்சம் கூலா மாத்துறதுக்கு, சாதாரணமா மாத்துறதுக்காக கானா வினோத் காமெடி பண்ணியிருப்பார் போல. ஏன்னா விஜய் பார்வதி ஒரு விஷயத்தை கானா வினோத்தை பார்த்து சொல்றாங்க, அண்ணன் நான் இவ்வளோ சீரியஸான கண்டிஷன்ல இருக்கேன், இதை வச்சு நீங்க காமெடி பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவர் ஏதோ காமெடி பண்ணியிருப்பார் போல, அதை நம்மளுக்கு ப்ரோமோல காட்டல. இவங்க 3 பேர் பேசும்போது இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் சாதாரணமாக மாற்றுறதுக்காக கானா வினோத் நடுவில் ஏதாவது காமெடி பண்ணியிருப்பார் போல. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இல்லைன்னா இந்த சிச்சுவேஷனில் காமெடி பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் கானா வினோத் சரின்ற மாதிரிலாம் ஏற்றுக்கிறாரு. அப்படி தான் இந்த ப்ரோமோ முடியுது. ஆனால் கண்ணு பயங்கரமாக வீங்கி இருக்குங்க. அந்த இடத்துல ஃபோர்ஸாக இடிச்சிருக்கு போல, ஏதோ இடிச்சு கண்ணு பாருங்களேன் எப்படி வீங்கி இருக்குன்ட்டு. இந்த ப்ரோமோவோட அந்த தம்ப்நெயிலை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா கண்ணு இப்படி வீங்கியிருக்கா இல்லை அந்த எடிட்டிங்கில் ஏதாவது கொஞ்சம் குளறுபடி நடந்திருக்கான்னு பார்த்தா ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரியுது கண்ணு பெருசாக வீங்கி இருக்குங்க. அந்த டாஸ்கில் அடிபட்டிருக்கு. அதே மாதிரி சபரி தான் வீட்டு தலையாக மாறி இருக்காரு. ஏன்னா சபரி தான் வேலையெல்லாம் பிரிக்கிற இடத்துல நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ சபரி தான் வீட்டு தலையாக மாறி இருக்காரு போலங்க. என்ன நடந்தது, எப்படி உங்களுக்கு காயம் பட்டது அப்படின்றத நம்ம வீடியோவாக பார்ப்போம்ல.
எப்படியும் லைவ்ல இன்னும் ஒரு 3 மணி வாக்கில் வந்துடும். லைவ்ல நான் பார்த்து என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க.